நம்ம ஊரில் வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் பாட்டில் இல்லாமல் நடக்கிறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. ஒரு வீட்டில் வளகாப்பு நடந்திருக்கு. அங்கே வரக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பாட்டில் கொடுக்கறதுக்காண்டி ஒருத்தர் அவங்க சொந்தக்காரர் 50 பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவரை போலீஸ் பிடிச்சிட்ருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சரக்கு பாட்டிலே போட்டு கீழே உடச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த ஃபங்க்ஷனோட முக்கியமான ஆளான அந்த கணவன் மனைவியுமே இங்கே தர்ணா போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயமாகி போச்சு. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சரக்கு 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 தான். சரக்கு இல்லாமல் ஃபங்க்ஷனே நடக்குது கிடையாது. பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இறந்த நாளாக இருந்தாலும் சரி, இது இல்லாமல் நடக்கிறது கிடையாது. ஒரு கட்சிக்காரங்க சுத்தமாக மூடிடுவோம் கடையை அப்படின்னாங்க, மூடவே இல்லை. ஒரு கட்சிக்காரங்க படிப்படியாக குறை பண்ணாங்க. சில இடங்களில் குறைச்சி சில இடங்களில் வச்சுட்டாங்க. வசதிக்கு குடிக்கிறேன்னு ஆரம்பித்து பல பிரச்சனைகள் இதனால தான் வருது. கவர்மெண்ட் இதை கண்டுக்க போகிறதே கிடையாது. இதுக்கு வீடியோ வர போகிறது